டிவிகே தலைவர் விஜய் அதிரடி. KN நேரு நகராட்சித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். கபட நாடக திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் ரூபாய் 1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது. அப்போதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு தொடுக்கவும் சொன்னது. ஆனால் ஊழலின் ஊற்றுக்கண்ணை விஷாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு கைதேர்ந்தது. ஆகவே அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை கண்டுகொள்ளவே இல்லை. 2026 தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக ஏதாவது தில்லுமுள்ளுகளையும் கூட்டணிக்காக தகுடுதத்தங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில் மட்டுமே முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் உலுக்கியுள்ளது. நகராட்சித்துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்காக தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்தரம் உள்ளது. எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஊழல் மலிந்த திமுக ஸ்டாலின் அவர்களின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத ஆகப்பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று. இதுவரை தனது அரசின் ஊழல்களுக்கு பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும். இல்லையேல் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி அளவிலான ஊழல், இப்போது நகராட்சித்துறையில் 1020 கோடி ஊழல். அமலாக்கத்துறை அவிழ்த்துவிடும் திமுக அரசின் ஊழல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளிலேயே உள்ளன. மன்னிக்க முடியாத அளவிற்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வருகிற தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்திருக்கின்றனர்.